வணக்கம் உறவுகளே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சமையல் பார்த்திங்கன்னா ப்ரோக்கோலி பொடி மாஸ் தாங்க. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸுங்க. ரொம்பவே ஆரோக்கியமானது. எண்ணெய் கம்மியாக ஊற்றி சட்டுன்னு செய்கிற ஒரு சமையலுங்க. அவ்வளோ ஆரோக்கியமானது. அதுக்கு கூட பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பச்சடியும் செய்ய போகிறோங்க. இதுவே செய்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. இதுக்கு எண்ணெயே கிடையாதுங்க. அவ்வளோ சட்டுன்னு அடுப்பு கூட பற்ற வைக்க வேண்டாம். நிமிஷத்தில் செய்கிற சமையல் தாங்க. ரெண்டுமே ரொம்பவே ஹெல்த்தியான இந்த சமையல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? இது நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பட்டாணிங்க, நல்லா ஃப்ரெஷ் பட்டாணி ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு ப்ரோக்கோலி எடுத்திருக்கேங்க. இதை வந்து பொடிசாக கட் பண்ணிவிட்டு நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுக்கணுங்க. சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு அதில் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதில் புழுக்கள் ஏதாவது இருந்தால் இறந்து போகும். அதனால் கண்டிப்பாக சுடு தண்ணியில் கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு எடுங்க. இதுக்கு குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் நமக்கு. இது சுடு தண்ணியில் போடுறதுனால. இப்போ நெல்லிக்காய் பச்சடிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாமா? தயிர் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயங்க, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கு இந்த நெல்லிக்காய் தான் சேர்க்கணும், முழு நெல்லிக்காய். இதுதான் நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். ஒரு துண்டு இஞ்சிங்க, நான் 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 4 நெல்லிக்காய் எடுத்திருக்கேங்க. இதுதான் நெல்லிக்காய் பச்சடிக்கு நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ பொடி மாசு செய்கிறதுக்கு வந்து பட்டாணிங்க, 2 முட்டைங்க, ஒரு ப்ராக்கோலி, கொஞ்சம் வரமிளகாங்க காரத்துக்கு, கொஞ்சம் வெங்காயங்க, ஒரு கப் அளவுக்கு. சீக்ரெட் மசாலா ஒன்று இருக்குது, அதை நான் கடைசியாக போடுவேன். நீங்கள் வீடியோ முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் ஊற்றுறோம். டக்குன்னு செய்கிற சமையல் தான். இப்போ வந்து வடைச்சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ரொம்ப முடிஞ்ச அளவு கம்மியாக ஊற்றிக்கோங்க. நெய்யில் கூட செய்யலாம். அது எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். நான் வரமிளகாவோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதனால் நான் வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 சேர்த்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது நீங்கள் எண்ணெய் 1 ஸ்பூன் போட்டால் கூட போதும். ஆனால் டேஸ்ட்டு எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காதுங்க. டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இது சூப்பரான ரெசிபின்னே சொல்லலாம். இது கூட நம்ம பட்டாணி, ப்ரக்கோலி, முட்டை எல்லாமே சேர்த்து செய்கிறதுனால வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். சத்து குறைபாடும் இருக்காது. ஏன்னா ப்ரோட்டீன்லேருந்து ஃபைபர்லேருந்து நமக்கு எல்லா சத்துக்களும் இதில் கிடச்சிட்றதுனால தான் நான் இதில் பட்டாணியும் சேர்த்து செஞ்சுருக்கேன். நீங்கள் பட்டாணி இல்லாமல் வெறும் ப்ரக்கோலி மட்டும் வச்சு கூட செய்யலாம். இதை நீங்கள் காலிஃப்ளவர்லேயும் செய்யலாம், முட்டைக்கோஸ்லேயும் செய்யலாங்க. இதை வந்து இந்த குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு சாதம் கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, பட்டாணியை சேர்த்துக்கலாம். நல்லா பட்டாணி வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. பட்டாணி வந்து நமக்கு குக் ஆகணும். அதுக்காக வந்து கொஞ்சம் நேரம் இதை வதக்கிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா இந்த ப்ரக்கோலி வந்து நம்ம சுடு தண்ணியில் போட்டிருக்கிறதுனால அதுக்கு வந்து குக்கிங் டைம் தேவையில்லை. ஆனால் பட்டாணி வந்து வெந்து வரணுங்க. ஏன்னா ஃப்ரெஷ் பட்டாணி சட்டுன்னு வெந்துடும். அதனால் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். நம்ம ப்ரக்கோலி தண்ணியில் போட்டு வச்சதுனால இதையும் போட்டு ஒரு வதக்கிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணிங்க, அதாவது ஒரு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். இதை வந்து பச்சையாக சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ் தான். ஆனால் நம்ம இந்தியன்ஸ் வந்து குக் பண்ணி தான் சாப்பிடுவோம். இதை வந்து நீங்கள் சாதத்தை 1 கப்பு சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி லஞ்சுக்கு கூட குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். சாதமே எனக்கு சுத்தமாகவே வேண்டாம், நான் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து சூப்பரான ஒரு ஃபுட்டுங்க. ஏன்னா நமக்கு வந்து இதில் எல்லா சத்துக்களும் இருக்கிறப்ப நமக்கு சத்து குறைபாடு எதுவும் வராது. வயிறு ஃபில்லிங்காக இருக்கும், பசியும் எடுக்காது. சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா இதில் ப்ரோட்டீன், நார்ச்சத்து தான் ஜாஸ்தி இருக்குது. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வேகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த பச்சடி செஞ்சிடலாம். பச்சடி வந்து நம்ம அடுப்புலேயே வைக்க போகிறது இல்லைங்க. ஒரு மிக்ஸி கப் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருட்களையும் போட்டு அரைக்கணும், அவ்வளோதான். நான் வந்து வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஏன்னா வயிற்றுக்கு வந்து எப்போதுமே இந்த பச்சை மிளகாயை விட வரமிளகாய் நல்லதுங்க. இந்த இஞ்சி, மிளகாய், நெல்லிக்காய், கொத்தமல்லி, புதினா, உப்பு சேர்த்துட்டு இதுக்கு தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாதுங்க. தயிர் சேர்த்து தான் அரைக்கணும். உப்பு சரியான அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா புளிப்பு வந்து இருக்கிறப்ப உப்பு கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும். அந்த மிளகாய் அரைப்படலைனாலும் பரவாயில்ல. ஏன்னா நான் காரம் சாப்பிட மாட்டேன். நீங்கள் காரசாரமாக சாப்பிட்றீங்கன்னா 2, 3 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் தயிரும் போட்டு அரைச்சி எடுத்தேன். இப்போ மீதி இருக்கிற தயிரில் இதை அப்படியே கொட்டி மிக்ஸ் பண்ணணுங்க. உங்களுக்கு இது தாளிப்பு வேணும்னா நீங்கள் தாளிப்பு சேர்த்துக்கலாம். நான் தாளிப்பெல்லாம்
எதுவுமே சேர்க்கலைங்க. இதை நீங்கள் சாதத்துலேயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை நான் சாதமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை சும்மாவே அப்படியே வெறுமனே நீங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வயிறுக்கு நல்ல குளு குளுன்னு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வெயில் காலத்துல எல்லாம் எங்கள் அம்மாச்சி வந்து இது ஏகாதசி அன்னைக்கு வீட்டில் செய்கிற ஒரு ரெசிபி தாங்க இது. அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட. தக்காளி சாதம், லெமன் சாதத்துக்கு மேட்ச் ஆகாதுங்க தக்காளி சாப்பாடு. இந்த வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் கொஞ்சம் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. நம்ம வெறுமனா சாப்பிடவுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றினோம்ல, இது வந்து சுண்டி வந்துருச்சு. இப்போ வந்து இதுக்கு மசாலா நம்ம தேவைன்னா சேர்க்கலாம். அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா சேருங்க, இல்லைன்னா வேண்டாம். கரம் மசாலா வந்து ஒரு பிஞ்சளவுங்க, மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சளவு, கார மிளகாத்தூள் ஒரு பிஞ்சளவுங்க. 1/2 ஸ்பூனுக்கும் கம்மிங்க, 1/4 ஸ்பூனுக்கும் கம்மிங்க. சும்மா ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக. ஏன்னா முட்டை சேர்க்க போகிறோமா, அது வந்து கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இது கொஞ்சமாக மசாலா சேர்த்துருக்கோம். இப்போ வந்து இப்போ அந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதும் நம்ம முட்டையை சேர்க்கலாம். இதுக்கப்புறம் முட்டைக்கெல்லாம் எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாங்க. நம்ம ஊற்றின 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும்தான். இந்த முட்டையை நல்லா சென்டரில் போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா இது 2யும் போட்டு கொஞ்சமாக உப்பு கூட போட்டுக்கோங்க. போட்டு நல்லா முட்டையை நல்லா உள்ளேயே அப்படியே கிண்டி விட்டிங்கன்னா வெந்துடும். முட்டையோட குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா நம்ம 90% அடுப்பில் வேக வச்சா போதுங்க. ஏன்னா இரும்பு வானலை இறக்கி வச்சாலுமே அது ஹீட்டாக இருக்கும். அப்போ எனக்கு அந்த இறக்கி வச்ச பிறகு 10% நல்லா குக் ஆயிரும். இது அவ்வளோ ஒரு வாசனையாக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை கொஞ்சமாக சாதத்தில் கூட மிக்ஸ் பண்ணி லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பலாம். நீங்கள் ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு சைடிஷாகவும் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு சாதம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் அப்படியே வெறுமனே ஒரு கப்பு நிறையா போட்டு சாப்பிட்டிங்கன்னா வயிறு அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். எல்லா சத்துக்களும் குறிப்பாக நமக்கு கிடைக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. சிம்பிள் குக்கிங், ஆனால் ஹெல்த்தியானதுங்க. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமான சுவையில் இருந்ததுங்க. இது பார்த்திங்கன்னா நான் அந்த முட்டையோட கவுச்சி சுமல் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் மசாலா சேர்த்தேன். நீங்கள் முட்டையை தனியாக பொரித்து கூட சேர்த்துக்கலாம். சில பேருக்கு அந்த வாடை பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து மசாலா சேர்க்கறதுனால கவுச்சி சுமல் வராது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரொக்கோலி குட்டி குட்டியாக கட் பண்ணதுனால பார்க்கவும் கலர்ஃபுல்லாக அப்படியே பொலன்னு அப்படியே பார்க்கவே டெம்ப்ட் ஆகுதுங்க. நல்லா இருந்ததுங்க. இதோட வாசனையும் சுவையும் அட்டகாசமாக இருந்தது. இந்த சாப்பிடவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்களே குழந்தைங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் இதை செஞ்சு கொடுங்களேன். அப்படியே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. இதை வந்து நீங்கள் சாதமே வேண்டாம்னா நல்லா இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு எடுத்துட்டு அது கூட இந்த தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். வேறு லெவலில் இருக்கும். இது வந்து சாதம் இல்லாமல் சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடுங்க. நம்ம வீட்டில் சாதத்தோடு தான் வச்சு சாப்பிட்டோம். நான் கொஞ்சம் முயல் கறி கிரேவி செஞ்சுருந்தேன். கறிக்கு வச்சுட்டு கொஞ்சமாக சாதம் எடுத்துகிட்டு இந்த பொடி மாசு நிறைய வச்சு இந்த நெல்லிக்காய் பச்சடிங்க. அதுவும் இந்த தயிர் வந்து லைட்டாக புளிப்பு சுவையோடு இருக்கிற தயிரை சேருங்க. அப்போ தான் சுவை சூப்பராக இருக்கும். கொஞ்சம் காரத்தோட, இஞ்சி வாசனையோட, கொத்தமல்லி கருவேப்பிலை வாசனையோட சூப்பராக இருந்ததுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? தேங்க்யூ ஸோ மச்சுங்க.